ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஷ்மீரில் பனிகால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜம்முலேருந்து சென்னை போக போகிறோம். ஃப்ளைட் மூலிமா தான் போக போகிறோம். இப்போ வந்து ஜம்முடைய ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி செக் வரும். எதனுடைய நம்ம நார்மலாக ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா செக்யூரிட்டி செக் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இருக்கும். இங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே ஆர்மி வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஐட்டம்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். அங்கே வந்து நம்ம நார்மலாக எல்லா ஏர்போர்ட்லேயும் போகிற போல் செக்யூரிட்டி செக்கு. அது முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து பேக் ட்ராப் பண்ண வந்துவிட்டோம். நீங்கள் வந்து பேக் லக்கேஜ் வச்சுருக்கீங்கன்ற போது இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட பேக் எதுவும் இல்லைனா இங்கே செல்ஃபாக வந்து நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். இது போல் மிஷின் வச்சுருப்பாங்க. எங்கிட்ட பேக் இருக்குன்றதுனால நாங்கள் பேக் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் போக போகிறோன்றதுனால இண்டிகோடைய பிராண்டில் வந்து நாங்கள் நின்ட்டோம். பேக்கில் ட்ராப் பண்ணிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 3 hours கிட்ட லேட்டு. அதனால் ஃபுல்லாகவே எல்லா ஃப்ளைட்டுமே லேட்டு. மேலேருந்து ஃப்ளைட்டே வரலை நம்மளுக்கு வேறு ஊர்லேருந்து. அதனால் ஃபுல்லாகிடுச்சு. நிறைய பேர் ஸ்டாண்டிங்கில் வேறு நின்றுட்டுருக்காங்க, சீட்டே இல்லாமல். எங்களோட ஃப்ளைட்டே ஒரு 11 o'clock கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 3 o'clock வரைக்குமே ஆகிடுச்சி, லேட் ஆகிடுச்சி. ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இது போல் நிறைய ஷாப் இருக்கும். நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே லைனில் நின்றுட்டுருக்காங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட் சைடில் வந்து நமக்கு ஏரோப்ளேன் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டுருவாங்க நம்மளை. வாங்க நம்ம போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரு 3 o'clock கிட்ட. கிளைமேட் எப்படி இருப்பாருங்க. ரொம்ப அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்தது. ரொம்ப சில்னஸ். இப்போ தான் ஒரு 1 hour முன்னாடி தான் எல்லா ஃப்ளைட்டுமே வந்திருக்கு. காலையிலேருந்து ஃப்ளைட்டே இங்கே வரல. ஜம்மு ஏர்போர்ட்டுக்கு வந்து வரவே இல்லை எந்த ஃப்ளைட்டுமே. அங்கே நிற்கிறதுல அதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. எல்லோரும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சீட் பார்த்திங்கன்னா விங்ஸுக்கும் பின்னாடி இருக்குது. அதனால் நம்ம பேக் சைடில் போய் ஏறலாம். அங்கே கீழே பார்த்திங்கன்னா அது வந்து லக்கேஜ் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம பேக்கேஜ் ட்ராப் பண்ணோம்ல, அந்த வந்து லக்கேஜ்லாம் நம்மளுக்கு ட்ராப் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம இது போல் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்து போகலாம். நாங்கள் போன ஃப்ளைட் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு. ஒரு ரோக்கு வந்து ஒரு 6 சீட்டு போல் இருக்கும். இந்த சைடில் ஒரு 3 சீட்டு, இந்த சைடில் ஒரு 3 சீட்டுன்னு. நாங்கள் போனது வந்து 40 ரோ இருக்குது. இதுதான் நம்ம வந்து பேக்லாம் வச்சுருக்கிறது. நம்ம பஸ்லலாம் நார்மலாக பார்ப்போம்ல, அதே போல் தான் இருக்கும். பட் பஸ்ஸில் வந்து ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்னோடய தம்பி பாருங்கள், சூப்பராக சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டாரு சீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 yearsக்கு அபோவ் வந்து ஃபுல் சீட்டு வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மினிமம் சார்ஜுன்னு பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம மடியில் அது வந்து மடியில் தான் வச்சுருக்க முடியும். பட் 2 yearsக்கு மேலே அவங்களுக்கு சீட்டு தந்துடுவாங்க. ஃபுல் சீட்டும் கொடுத்துருவாங்க. டிக்கெட்டும் நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லக்கேஜையும் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க கொடுக்குற டிக்கெட்டில். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜம்முலேருந்து குஜராத் போகிறோம். குஜராத்லேருந்து நம்ம வந்து சென்னை வருவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் எங்களுக்கு 2 ஃப்ளைட்டு.
நம்ம மேலே ஏறிட்டோம். நம்மளுக்கு கீழே வந்து ஸ்பாஞ்ச் போல் தெரியுதுங்களா, அது ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம க்ளவுடுக்கு மேலே தான் நம்ம ஏரோப்ளேனில் போயிட்டுருப்போம். சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. தண்ணி மட்டும்தான் இங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ குஜராத்துக்கு வந்துட்டோம். அதே போல் இங்கே வந்து நம்மளுக்கு சென்டரில் அது போல் நிற்க வச்சுருக்கனால பஸ் வந்துட்டுருக்கு நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு. ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவருக்கு சாக்லேட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதனால் வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அகமதாபாத் வந்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு 3 hours கழிச்சு தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் இங்கேருந்து நம்மளுக்கு சென்னைக்கு. அங்கேருந்து நம்ம மறுபடியும் இதே போல் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி போல் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் அங்கேருந்து குஜராத்லேருந்து. நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த லைட் போல் ரெட் கலரில் வருதுங்களா, அது வந்து விங்ஸ். இதுக்கும் வந்து ஃப்ளைட்லேயும் நம்மளுக்கு வந்து பின்னாடி தான் சீட்டு கிடச்சிது, விங்ஸுக்கு பின்னாடி தான். இது வந்து சென்னையில் லேண்டிங் அப்போ எடுத்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 11:30 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு லேண்டிங்க்கு. அந்த டைமில் சென்னையோட வியூ இது. பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் லைட்டிங் செட்டிங்லாம். தீபாவளி டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பட்டாசு சவுண்டு, அந்த பட்டாசுடைய கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த டைமில் வந்தீங்கன்னா லேண்டிங் ஆக போகுது. லேண்டிங் ஆகிட்டோம் நம்ம சென்னையில். இது வந்து பேக் வந்து ட்ராப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. நம்ம பேக் லக்கேஜ் நாங்கள் ட்ராப் பண்ணல, அது வந்து இது போல் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க ஃப்ளைட்லேயே சொல்லிவிடுவாங்க எந்த பெல்ட்டில் வந்து உங்களுக்கு வருது அப்படி சொல்லிவிட்டு. அப்படி நம்ம அங்கே கேட்கல அப்படின்னாலும் இந்த பெல்ட்டில் ஒரு போர்டு போல் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா, அதில் வந்து போட்டிருப்பாங்க ஃப்ளைட் நம்பரு எங்கேருந்து வந்திருக்குன்ட்டு. அதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட பேக் இன்னும் வரல, தான் வெயிட்டிங்கில் இருக்கும் நம்ம. டாட்டா.